ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 3/4/2025 பங்குனி மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான வியாழக்கிழமை குருவாரம் நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய நாள் சஷ்டி திதி. எனவே முருகன் வழிபாடும் இன்றைய நாளிலே செய்வது நல்லது. சிவனுக்கு உபதேசம் செய்தவன் அல்லவா முருகப்பெருமான். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், முருகப்பெருமானையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:32 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4 வரை வளர்விரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 12:32 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அருமையான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வணங்கி நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனமானது சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். அது சம்பந்தமான விசா போன்றவை கிடைக்கும். தொழில் சம்பந்தமான இன்றைய நாளிலே எதுவும் புதிய கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அறியாத மனிதர்களோடு அரசியல் பேசாதீர்கள். வீண் விரயங்கள் சிலருக்கு உண்டாகலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகும்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் என்பது மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொண்டு இறைநாமத்தை அதிகம் உச்சரிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள். கொண்டை கடலை மாலை சாற்றுங்கள், வழிபடுங்கள். சுண்டல் கொண்டை கடலையிலே சுண்டல் செய்து அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகளெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள், அதற்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் நல்ல நாளாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்ப்பவராக இருந்தால் அதிலே பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுற்றங்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே ஒரு அமைதி கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பெரிய வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே ஒரு சிலருக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதிலே நல்ல மன அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தருகின்றன. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரியத்திலே வெற்றிகள் கிடைக்கின்றன. எல்லா வகையிலும் மனதிலே சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். ஆக நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயமும் எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியும் கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிங்கள். கோபத்தை முற்றிலுமாக கைவிடுங்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சந்திராட்டமம் என்பதனால் மனதிலே ஒரு தெளிவற்ற நிலை ஏற்படும். ஆகவே அதனை சரி செய்வதற்கு ராமநாமத்தை ஜெபியுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டுத் தொழிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. நான் முன்பே சொன்னது போல் கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும். அதாவது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே நிச்சயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே லாபம் ஏற்படும், அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும், கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும், புதிய முயற்சிகள் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது, பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இறைவனுடைய நாமத்தை அதிகம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம நாமம் சொல்லுங்கள், முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள், கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், கேளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அவர்களோடு நல்ல ஒரு உறவு முறை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் நல்ல வெற்றியை தரும், நல்ல லாபத்தை தரும். வேலையிலே எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் அது அமையும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாற்றமாக இருக்கும். அதேபோல் முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருந்தால் அதற்கான முயற்சிகளில் இறங்கினால் அது நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். திருப்திகரமாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கின்றது. காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. அதனால் மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும். அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றோம். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வேலை பளு குறையும். சிலருக்கு நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழியிலே நல்ல சொத்துக்கள் தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் என்பது சிறப்பாக இருக்கின்றது. நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வணங்கினால் நல்லதே நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசியினரும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை சென்று கோவிலிலே வணங்கி அவருக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி கொண்டை கடலை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்யுங்கள் குருவுக்கு. அதேபோல் நல்ல மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாற்றுங்கள் குரு பகவானுக்கு. இதையெல்லாம் செய்து இன்றைய நாளிலே 12 ராசியினரும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இந்த சனி பகவானை பார்த்தால் ஒரு பயம். சனி பெயர்ச்சி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சனி பகவானை பார்த்து எல்லோருமே பயப்படுகிறார். சனி பகவான் மிக மிக நேர்மையாளர். நிறைய உழைப்பவர்களை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதேபோல் தர்மத்தின் பாதையிலே நடப்பவர்களுக்கு அவர் அனுகூலம் செய்வார். அவருடைய அந்த கோப பார்வை என்பது அவர்கள் மேல் இருக்காது. இப்படி நிறைய சனி பகவானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் முன்னாளிலே நாம் தவறுகள் செய்திருந்தால் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அவை வரும்போது அதிலே அதற்கான தண்டனையை அனுபவிப்போம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே தவறுகள் செய்யாமல் வாழ்ந்து நேர்மையோடு வாழ்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை பற்றி பயம் வேண்டாம். இன்றைக்கு நாம் அதை பற்றியெல்லாம் தான் பார்க்க இருக்கின்றோம். வாலாசுரன் என்ற அசுரன் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் மீது படையெடுத்து வந்தான். அப்போது பூ உலகத்தை அரசாண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி அவருடைய உதவியாலே இப்போரில் இந்திரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வெற்றி வாகை சூடினான். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய உதவியாலே உள்ளம் நெகிழ்ந்த இந்திரன், தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களுக்கு அவற்றை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று வரமளித்தான். தேவேந்திரன் உதவி செய்திருக்கின்றார் அல்லவா. அதனால் சிறந்த சிவபக்தனான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் பூஜித்து வருகின்ற விடங்கமூர்த்தியை தனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டார். இந்திரன் ஒரு லிங்கத்தை பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்டார். தயங்கினான் இந்திரன். மறுநாள் காலையிலே விடங்கலிங்கத்தை தருவதாக வாக்களித்தான். தேவலோகத்தினுடைய சிற்பியான மயனை அழைத்த இந்திரன் இதே போன்று மேலும் 6 லிங்க திருமேனிகள் உருவாக்கிட கோரினான். உடனே மயனும் அதை தயார் செய்தார். மறுநாள் காலையிலே இந்திர சபையிலே 7 விடங்கங்களையும் வரிசைப்படுத்தி வைத்தான் இந்திரன். ஏதேனும் ஒரு மூர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுமாறு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கூறினான். முசுகுந்த சக்கரவர்த்தியோ இந்திரன் பூஜித்த செங்கழுநீர் பூவின் வாசம் கொண்ட உண்மையான விடங்கமூர்த்தியை தேர்வு செய்தான். முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பக்தியை மெச்சிய இந்திரன் 7 விடங்கமூர்த்திகளையும் அவரிடமே தந்தருளினான். 7ஐயும் அவரிடம் கொடுத்து விட்டான். விடங்கமூர்த்தங்களை பூ உலகத்துக்கு கொண்டு வந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் பூஜித்த விடங்கரை திருவாரூர் திருத்தலத்திலேயும் மற்ற விடங்கமூர்த்திகளை இதர திருத்தலங்களிலேயும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான். இத்தலங்கள் சப்த விடங்க தலங்களாக அருள்பாலிக்கின்றன. சப்தம் என்றால் 7, விடங்கம் என்றால் ஒளியால் செதுக்கப்படாத என்று பொருள். ஒளியால் செதுக்கப்படாத லிங்கம் என்று பொருள். ஒளி கொண்டு செதுக்கப்படாமல் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள்புரியும் இத்தலங்களே சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தலங்கள் திருவாரூர் திருக்காரவாசல், திருநாகை கோரணம். அத்தலங்கள் திருவாரூர் திருக்காரவாசல், திருநாகை காரோணம் அதாவது நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருக்கோளிலி. திருக்கோளிலி என்றால் திருக்குவளை என்று இப்போதைய பெயர். அதேபோல் திருமறைக்காடு. திருமறைக்காடு இப்போது வேதாரண்யம் என்று ஆகியிருக்கின்றது. திருவாய்மூர் ஆகியவை.
திருநள்ளாற்றிலே நாகவிடங்கர் என்று அழைக்கப்படுகின்ற ஈசன் திருவோலக்க மண்டபத்திலே பெரிய வெள்ளி விதானத்திலே வெள்ளி மஞ்சத்திலே அருள்பாலிக்கின்றார். இவர் புத்திர தியாகர், செண்பக தியாகர் என்றும் வணங்கப்படுகின்றார். இவர் ஆடுகின்ற நடனம் உன்மத்த நடனமாகும். பிறைசூடிய பெருமான் இத்தலத்திலே பித்தனை போல் நடனம் புரிவதால் இவரது திருநடனம் உன்மத்த நடனம் என வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த சப்த விடங்க தலங்களை நாம் தரிசித்தால் நமக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருநள்ளாறிலே நிறைய பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றால் சனீஸ்வர பகவான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு. அங்கே ஆபத் சகாயேஸ்வரர் சிவபெருமானுடைய திருப்பெயர். அவரை தரிசிக்க வேண்டும். அவரை தரிசித்து அவரை சனீஸ்வர பகவான் வழிபட்ட தலம் அது. சனி பகவான் தன்னுடைய சாபம் நீங்குவதற்காக திருநள்ளாறிலே ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதனால்தான் திருநள்ளாறிலே ஆபத் சகாயேஸ்வரரையும் சனீஸ்வர பகவானரையும் ஒரு சேர வணங்குபவர்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கமானது குறையும். ஆகவேதான் அங்கே சென்று இந்த சனி தோஷம் உள்ளவர்கள், சனி பேச்சியால் அல்லல் படுபவர்கள், அர்த்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனியால் அவதிப்படுபவர்கள் திருநள்ளாறு சென்று வணங்க வேண்டும் என்று வகுத்திருக்கின்றார்கள். ஆகவே செய்கின்ற வழிபாடுகளை முறையாக அறிந்து கொண்டு செய்தால் நாம் அந்த வழிபாட்டுக்குரிய பலனை பெறலாம். ஏதோ கோவிலுக்கு சென்றோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அந்த வகையிலே இந்த சப்த விடங்க தலங்களை தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.